2 ஏப்ரல் 2026 வியாழன். ஆண்டவரின் உணவு திருப்பலி. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 13, இறை வசனங்கள் 1-15 முடிய. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியத்தின் உள்ளத்தில் எழ செய்திருந்தது. இரவு உணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்து உள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியில் இருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபொழுது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது என்னதென்று இப்பொழுது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்பொழுது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல, என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுக்குள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவருடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, நாம் ஆவலோடு 40 நாளுடைய நோன்பு, ஜெப, தர்மம் செய்வதனுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தில் நாம் இருக்கிறோம். திருப்பாடுகளின் 3 நாட்கள் திருடம் என்று அழைப்பார்கள். அதனுடைய முதல் நாளாகி இன்று பெரிய வியாழனை நாம் கொண்டாடுகிறோம். இது ஒரு ஒப்பு கொடுத்தலின் இரவு. மாண்டி தர்ஸ்டே என்ற வார்த்தை மன்டாட்டும் என்ற ஒரு வார்த்தையிலிருந்து பெறப்படுகிறது. அதனுடைய பொருளானது புதிய பெரிய கட்டளை. இந்த நாளில் ஒளியிலிருந்து நிழலுக்கும், நற்கருணை மேசையிலிருந்து கெஸ்தமனி தோட்டத்திற்கும் மாறுகின்ற ஒரு புனித இரவு. பிரிக்க முடியாத 3 கொடைகளை நாளில் இறைவன் தருகிறார். நற்கருணையையும், குருத்துவத்தையும் மற்றும் பணி வாழ்வையும். நற்கருணை எனப்படுவது வெறும் உணவு அல்ல, அது இறைவனுடைய பிரசன்னம். நற்கருணை இறைவாக்கினர் பீட்டர் அழகாக குறிப்பிடுவார், நற்கருணை வீட்டிருக்கும் இயேசுவே உலகத்தின் இதயம், அங்கிருந்து தான் அருளும் ஆற்றலும் நரம்புகள் போல உலகெங்கும் பாய்கிறது என்று. இது இயேசுடைய உயிர் உள்ள இருப்பு. இறுதி உணவின் பொழுது, இந்த உலகத்தை விட்டு ஆண்டவர் செல்கின்ற பொழுது பிரியாவிடை கொடையாக அளித்த இந்த நற்கருணையில் இயேசு அப்பத்தை எடுக்கிறார். இது என் உடல்
என்று கூறி ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். இது என் ரத்தம் என்று கூறி நம்முடைய மன்னிப்பை இறைவன் நமக்கு வழங்குகிறார். நற்கருணை என்பது நம்மை பலப்படுத்துவதற்கான ஒரு பயண உறவு. இந்த பயண உணவானது நம்முடைய வாழ்க்கையை நாம் அதிக அளவில் இறைவனோடு செலவிடவும் இறை ஆசிரை பெறவும் குறிக்கிறது. நாம் நற்கருணை ஒவ்வொரு முறையும் உட்கொள்கின்ற பொழுது நாம் இயேசுவை போல மாறுகிறோம். நாம் ஒருவரை ஒருவர் அன்பால் உண்ண அனுமதிக்க வேண்டும். அதாவது பிறருடைய தேவைகளுக்காக நம்முடைய நேரத்தையும் உழைப்பையும் அன்பையும் பகிர்ந்தளிக்க வேண்டும். நற்கருணை உண்ணும் உணவாக நாம் பசியில் இருப்போருக்கு கருணையின் அப்பமாக நாம் மாற வேண்டும். இயேசுவாக தான் மாற வேண்டும். இந்த நற்கருணை என்ற வாழ்க்கை என்பது இது ஒரு சாதாரண வெறும் அடையாளம் மட்டுமல்ல. அடையாளத்தை தாண்டி எண்ணங்களினாலும் சிந்தனைகளாலும் செயல்களாலும் உருவெடுக்கப்பட்ட ஒரு அற்புத ஒரு கொடை. இதை நாம் உணர வேண்டும். நற்கருணை ஆண்டவருடைய இயேசுடைய உடலும் இரத்தமும் இணைந்திருக்கின்ற ஒரு உயிர் உள்ள உடனிருப்பு. அந்த உடனிருப்பை நாம் ஏற்றுக்கொள்கின்ற போது இறைவனோடு நாம் வாழ செல்கிறோம். இறைவனோடு நாம் வாழ செல்கின்ற பொழுது அவர் சொல்வதையெல்லாம் செய்ய வேண்டும். இதை என் நினைவாக செய்ய என்று கூறிய வார்த்தைகளை நாம் மீண்டும் கொண்டு வர வேண்டும். இன்றைய யோவான் நற்செய்தியில் அழகாக ஆண்டவர் பாதம் கழுவுகின்ற சடங்கை நமக்கு நினைவுபடுத்துகிறார். இறுதி உணவின் பொழுது திராட்சை ரத்தத்தினுடைய அப்பமும் திராட்சை ரத்தமும் பகிர்கின்ற ஒரு விளக்கம் இல்லை என்றாலும் அதற்கு பதிலாக யோவான் நற்செய்தியாளர் சீடர்களுடைய பாதங்களை கழுவிய நிகழ்வானது இடம்பெற்றிருக்கிறது. நற்கருணை வெறும் சடங்கல்ல, அது செயல் வடிவம் கொண்ட ஒரு அன்பு. தந்தை அனைத்தையும் தன் கையில் தந்துள்ள என்பதை அறிந்திருந்தும் இயேசு அந்த புனிதமான கைகளை அழுக்கடைந்த பாதங்களில் வைக்கிறார். அவர் தன் மேலாடையை களைந்து தன்னுடைய இறையியல் மாண்பை துறந்து ஒரு அடிமையின் நிலையை ஏற்றதை அது குறிக்கிறது. துரோகம் செய்ய போகின்ற யூதாசுக்கும் மறுதளிக்க போகின்ற பேதுருவுக்கும் அவர் பாதம் கழுவியது அவருடைய அன்பு தகுதியின் அடிப்படையில் வருவதல்ல, அது ஒரு நிபந்தனை அற்றது என்பதை காட்டுவதை தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு ஒரு அழைப்பினை கொடுக்கிறது. இன்றைய நாள் இந்த நற்கருணை தான் இருக்கின்ற மற்றொரு பரிசாக குருத்துவத்தை இறைவன் இன்று ஏற்படுத்தியிருக்கார். குருத்துவத்தினுடைய பிறந்த நாள் இறைய நினைவாக செய்கின்ற கூறிய பொழுது நற்கருணை நிறைவேற்றுகின்ற அதிகாரத்தை மட்டும் தரவில்லை, மாறாக பலியாகும் வாழ்வை இறைவன் தந்திருக்கிறார். இது ஒரு தாட்சியின் அடையாளம். இயேசு காட்டிய குருத்துவம் அதிகார கோலோச்சி முறை அல்ல, அது மண்டியிட்டு பாதம் கழுவும் முறை. ஒரு குருவின் உண்மையான பலிப்பீடம் அவர் திருப்பலி நிறைவேற்றும் மேடை மட்டுமல்ல, அவர் மக்களை சந்திக்கின்ற இடமும் அவருடைய துயரங்களை துடைக்கின்ற களமும் தான். இன்று நாம் நம்முடைய குருக்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் கிறிஸ்து இதயத்தை மட்டும் பெற்று அதிகாரத்தை பயன்படுத்தாமல் அன்பை பயன்படுத்தி மக்களை வழிநடத்த வேண்டும் என்பதை இறைவனிடத்தில் நாம் வைத்து ஜெபிக்க வேண்டும். அவர்களுடைய உடல் உள்ள ஆண் சுகத்திற்காக, இறையாட்சியை உலகில் நிறுவுவதற்காக கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக இருக்கின்ற குருக்கள் தன்னுடைய குடும்பத்தை விட்டு நமக்காக இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுடன் இணைந்து இறை அரசை கட்டியெழுப்ப வேண்டும். இந்த இறையரசு பணி என்பது வெறும் குருத்துவர்களுக்கு மட்டுமில்லாமல் பொது குருத்துவத்தில் பங்கு பெறுகின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் இருக்கிறது. திருமுழுக்கின் வழியாக நாமும் பொது குருத்துவத்தில் பங்கேற்கிறோம். அது உலகிற்கும் இறைவனுக்கும் இடையல்ல உறவை இன்னும் அதிக அளவில் ஆழப்படுத்துகிறது. கிறிஸ்துவ வாழ்க்கை வெறும் குருக்களுக்கு மட்டும் தனியாக கொடுப்பதல்ல, தனி குருத்துவம் என்ற அந்த குருத்துவத்திலும் பொது குருத்துவம் என்ற நம்முடைய இறை மக்களான பங்கேற்பு குருத்துவ வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த குருத்துவ வாழ்வை நாம் ஏற்க வேண்டும் என்றால் தாட்சியை இயேசுவை போன்று நாம் கொண்டிருக்க வேண்டும். இந்த தாட்சியின் வழியாகத்தான் மூன்றாவது கொடையாக பணி வாழ்வில் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இது ஒரு அடிமையின் வேலை, பாதம் கழுவுவது. ஆனால் தந்தை அனைத்தையும் தன் கையில் கொடுத்துள்ள என்பதை அறிந்திருந்தும்
இயேசு நமக்காக பாதம் கழுவ கீழே இறங்குகிறார். நான் உங்களுக்கு செய்ததை போல நீங்களும் செய்யுங்கள் என்பதே இயேசுனுடைய கட்டளை. பணிவாழ்வு என்பது பெரிய காரியங்களை மட்டும் செய்வதல்ல, சிறிய காரியங்களை மிகுந்த அன்புடன் செய்வதுதான். மக்களின் அழுக்குகளை, குறைகளை கழுவ வேண்டும், அவர்களை மன்னிக்க வேண்டும், சகோதரத்துடன் வாழ நாம் முன்வர வேண்டும். பாதம் கழுவுதல் என்பது பிறரை நமக்கு மேலானவராக கருதி அவர்களை மதிக்கின்ற ஒரு உயரிய பண்பு. மனிதத்துவத்தில் நாம் நினைத்திருக்க வேண்டும். அந்த ஒரு பணிவாழ்வு என்பது வெறும் வார்த்தையில் இல்லாமல் தியாக செயலிலும் நாம் காட்ட வேண்டும். இன்றைய நாளில் திருப்பலிக்கு பிறகு ஆண்டவரோடு நாம் விழித்திருக்க செல்ல இருக்கின்றோம். நற்கருணை ஆராதனைக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு மாபெரும் நற்கருணை கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி, குருத்துவத்தை ஏற்படுத்தி, சீரத்துவ வாழ்க்கையை ஏற்படுத்தி, தனிமையில் இறைவனு செல்கின்ற அந்த ஒரு நினைவுதான் கெத்செமனி தோட்டத்தில் இறைவன் தனியாக இறைவனுடைய அன்பை, வலிமையை பெற செல்ல இருக்கிறார். ஆக நாமும் நற்கருணை சுமந்து பீடத்திற்கு, மற்றொரு பீடத்திற்கு செல்கின்ற அந்த நினைவில், அந்த ஒரு நிகழ்வில் பங்கேற்க வேண்டும். தந்தையே திருவிழா நிறைவேற இறைவன் மகன் எவ்வாறு ஜெபித்தாரோ, அவர் நம்மை தேடி வந்தார், நமக்காக வந்தார் என்று தனக்கு முன்பாக பெற இருக்கின்ற அவ்வளவு பெரிய பாடுகளை நினைத்த இறைமகன் இயேசு தன்னுடைய சீடர்களிடம் தன்னுடைய துன்பங்களை தீர்க்க சொல்லவில்லை. மாறாக அவர் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, என்னோடு வீட்டிலிருந்து செபியுங்கள் என்று கேட்டார். இன்று கெத்செமனி என்பது பல மருத்துவமனைகளிலும் துக்கத்தில் இருப்பவருடைய இதயங்களிலும் அமைதியாக துன்பப்படுகின்ற வாழ்விலும் இருக்கிறது. நாம் இயேசுவை போன்று விழித்திருந்து துன்பப்படுபவர்களுக்காக செபிக்கின்ற பொழுது, மருத்துவமனையில் பலவிதமான நோய்களினால் அவதிப்படுகின்ற பிள்ளைகளோடு நாம் ஜெபிக்கிறோம். தனிமையில் வாடுகின்ற இளைஞர்களோடு நாம் ஜெபிக்கின்றோம். ஒன்றும் புரியாத படிக்கின்ற பிள்ளைகளோடு நாம் ஜெபிக்கின்றோம். கஷ்டப்படுகின்ற பிள்ளைகளோடு நாம் ஜெபிக்கின்றோம். உலகத்தில் பலவிதமான சோதனைகளை, போராட்டங்கள், சபையை உழல்கின்ற நண்பர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இயேசு தன்னுடைய துன்பத்திற்காக ஜெபித்தார். நாமும் அவரோடு இணைந்து ஜெபிக்க நம்மை அழைக்கிறார். நாம் அவரோடு இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது இன்று இந்த உலகில் இருக்கின்ற ஒவ்வொரு நபருக்காக ஜெபிக்க வேண்டும். அது தனிமையில் என்பது ஆண்டவருடைய அன்பை நாம் உணர வேண்டும். இறைவன் எனக்காக செய்த அனைத்து நலன்களை நாம் உணர வேண்டும். ஆக இயேசோடு வீழ்த்திருந்து என்பது துன்பப்படுவரை விட்டு விலகி செல்லாமல் அவரோடு தங்கியிருப்பது. இன்று இரவு இயேசு நம்மை தூய்மையாக்க அவரை தொட அனுமதிப்போம். இறைவன் நம்மை தொடட்டும். நற்கருணை ஆசீர்வாதம் நம் மீது படட்டும். அவருடைய வாழ்வில் நாம் ஊட்டம் பெறப் போகின்றோம். ஆக இன்றைய இரவில் நாம் அமைதியாக செலவிடுகின்ற பொழுது அந்த இருண்ட இரவிலும் ஆண்டரோடு நடந்து சென்று முடிவு வரை அவரை அன்பு செய்ய நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய பாடங்களில் இணைவோம், அவருடைய துன்பத்தில் இணைவோம். அப்பொழுதுதான் அவர் நமக்காக செய்த அன்பை உணர முடியும். அந்த அன்பை நாம் உணர்ந்து இறைவனுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக பிறை அன்பு செய்ய தொடர்ந்து அந்த புதிய கட்டளை ஏற்று வாழ்வோம். இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அந்த இறைவா, அன்பின் உச்சக்கட்டமாக இருக்கின்ற இந்த ஒரு இரவிற்காக, நாங்கள் செல்ல இருக்கின்ற இந்த ஒரு நாளிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைய நாளில் நற்கருணை எங்களுக்கு உணவாக தந்து குருத்துவத்தின் வழியாக எங்களோடு தங்கியிருக்க செய்தீரே. உம்மை புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம். நற்கருணை ஆண்டவருடைய வழியில் நாங்கள் அனைவரும் நடந்திருக்க ஆண்டவரே எங்களை நற்கருணை கதிரினால் நிரப்பி எங்களை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரையும் திருமகன் வேதனையோடு அமர்ந்திருக்கின்ற அந்த கெத்செமனி தோட்டத்திற்கு வழியாக எங்களே நாங்கள் தயார் செய்து, என்னோடு 1 மணி நேரம் விழித்திருக்க முடியாதா என்று கேட்ட ஆண்டவருடைய குரலுக்கு நாங்கள் இன்று பதிலளிக்க நாங்கள் உம்முடன் அந்த ஜெபத்தில் பங்கேற்க எங்களுக்கு வலிமையை தாரும். தூய பீட்டர் ஜூலியன் கூறியதைப் போல நீர் இங்கே எங்களுக்காக காத்திருக்கிறீர். ஆண்டவரே, உலகத்தினுடைய பாவ சுமைகளை தாங்கிக் கொண்டு
இரத்த வியர்வையை சிந்தி மண்டியிட்ட அந்த ஒரு தருணத்தை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். உமது தனிமையில் நாங்கள் உமக்கு துணையாக இருக்க விரும்புகிறோம். எங்களது பாவங்கள், பலவீனங்கள் மற்றும் நன்றியற்ற தன்மைகளுக்காக ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். இன்று சீடர்களுடைய பாதங்களை கழுவி தாழ்ச்சியினுடைய இலக்கணத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, உமக்கு நன்றி. எங்களுடைய திருச்சபையினுடைய குருக்களை, திருவர சபையினுடைய குருக்களையும் துறவியர்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் நற்கருணைய மாண்பை போற்றி ஏழைகளுக்கும் எளியோருக்கும் பணிவிடை செய்கின்ற இந்த கைகளாக மாற வரத்தை தாரும். அவர்களுக்கு தேவை உடல் உள்ள ஆன்ம சுகத்தை தந்தரலும். அவர்களை பணிகளை ஆசிர்வதியும், பயணங்களை ஆசிர்வதியும், செயல்களை ஆசிர்வதியும், பணிகளை ஆசிர்வதியும். ஆண்டவரே, நாங்களும் அந்த புது குருத்துவத்தில் பங்கேற்று ஒருவருக்கொருவர் பாதம் கழுவுகின்ற மனித மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். தற்பெருமையை நீக்கிவிட்டு தாட்சியுடன் வாழ எங்களுக்கு அருள் புரியும். அன்பு இயேசுவே, இந்த திருப்பாடுகளுடைய 3 நாட்களில் திருடத்தில் நாங்கள் உம்மை ஆழமாக பின்தொடர்வதற்கான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அளித்தரலும். இன்று எங்களுக்கு தந்த நற்கருணைகளை புனிதப்படுத்தட்டும். நாளை நீ சுமக்கப் போகின்ற சிலுவை எங்களுடைய பாவங்களை மன்னித்த ஒரு வழியாக இருக்கட்டும். வரவேற்கின்ற ஒரு உயிர்ப்பு எங்களுடைய புதிய வாழ்வின் நம்பிக்கை எங்களுக்கு அளிக்கட்டும். வேதனையில் இருக்கின்ற இயேசுவே, உலகில் இன்று தனிமையில் வாடுவோர், நோயாளிகள், பசியால் தவிப்போர் மற்றும் நம்பிக்கை இழந்த அனைவருக்காகவும் இடத்தில் செவிக்கிறோம். கெத்செமனியில் அனுபவித்த அந்த தனிமையின் வழியாக இவர்களுடைய துயரங்களை உடனிருந்து தேர்ச்சுவீராக. தந்தையே, எனது விருப்பம் வல்லம் திருவுளம் மடியே எனக்கு நிறைவேறட்டும் என்று செபித்ததை போன்று எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சோதனைகளிலும் இறைவனுடைய திருவுளத்தை நாங்கள் கண்டெடுத்திட எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் உயிரான இயேசுவே, இந்த அமைதியான நேரத்தில் உமது பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும். உம்மை போல நாங்களும் மற்றவர்களுக்காக பகிரப்படுகின்ற அப்பமாகவும் பணிவிடை செய்கின்ற சீடராக மாற வரத்தை தாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூயாவை ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.